Hello guys, I am back. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா blogger website யூஸ் பண்ணி நம்மளோட YouTube சேனலை எப்படி growth பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். YouTube சேனலை சப்ஸ்கிரைபர் எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட்லி நம்ம ஆன்லைன்ல ஏர்னிங் பண்ணனும் அப்படினு கூகுளோட ஞாபகம் வந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? YouTube. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா blogger. மூணாவது நம்ம என்ன யோசிப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா இத மேக் பண்ணிட்டு அடுத்து வந்து நமக்கு வந்து AdSenseல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பொதுவா வந்து எல்லா யூடியூபருமே blog வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா bloggerமே YouTube சேனல் ஓபன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போதான் இது வந்து 2020ல நடந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ எனிவேஸ் இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு blog இருந்து நிறைய வந்து விசிட்டர் வந்துட்டு இருக்காங்க அப்படினா நீங்க ஒரு YouTube சேனல் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படினா உங்களோட bloggerல இருந்து YouTube சேனல் சப்ஸ்கிரைபரை இன்கிரீஸ் பண்ண முடியும். பை சான்ஸ் உங்ககிட்ட ஏற்கனவே வந்து YouTube சேனல்ஸ் இருக்கு அப்படினா அதை நீங்க வந்து bloggerல கன்வர்ட் பண்ணி வர விசிட்டரை நீங்க வந்து YouTube சேனல்ல சப்ஸ்கிரைபரா மாத்த முடியும் அப்படினு சொல்லலாம். சோ ரெண்டு வேலையுமே பண்ண முடியும். சோ as a blogger அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் ரெண்டு பேருமே இத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் ரீசன்ட்டா வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ஷோ எப்படி மேக் பண்றது போஸ்ட்ல அப்படினு சொல்லி கொடுத்திருந்தேன். அதுக்கான கோடுமே கொடுத்தேன். கீழ பாத்தீங்கன்னா YouTube சேனலோட லோகோஸ் இது வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து மொபைல்ல வந்து வேற மாதிரி டிஃபரண்டா இன்னும் சூப்பரா ஓபன் ஆகும். இது வந்து போட்டோஸ் கிடையாது. இது வந்து HTML கோட். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணா நம்மளோட லோகோவோட இருக்கு பாருங்க வித் சப்ஸ்கிரைபரோட இருக்கு. சோ இத கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா நம்மளோட சேனல் ஓபன் ஆகும். சோ சேனல் ஓபன் ஆகி டைரக்ட்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பை சான்ஸ் உங்களோட வீடியோ பிடிச்சிருக்கு உங்களோட ஆர்டிகல் பிடிச்சிருக்கு அப்படினா சோ அந்த ஆர்டிகலை வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கறவங்க சோ இவங்க கிட்ட சொந்தமா YouTube சேனலும் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து நான் வந்து ஸ்லைட் ஷோ எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான கோடும் கொடுத்திருக்கேன். கோடு வேணா டைரக்ட்டா அந்த டவுன்லோட் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த தீம்ஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இது வந்து பிரீமியம் தீம்ஸ்னா ஃப்ரீ தீம்ஸ் கிடையாது. ஃப்ரீ தீம்ஸ்மே யூஸ் பண்ணலாம். அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னோட மற்ற பிளாகர்ஸ்ல நிறைய ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்னிங்க பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பேக் எண்ட்ல சோ அதை பத்தி நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீம்ஸ் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பட்டன்ஸ் மேக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கணும் அப்படின்னா டைரக்டா இதுல கீழே பாத்தீங்கன்னா யூடியூப் எம்பெடிங் வீடியோ வந்து கொடுத்திருப்பேன். அதுக்கு மேல இருக்கும் பாருங்க யூடியூப் கான்ஃபிகர் பட்டன்ஸ். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி செகண்ட் ஒரு டேப் ஓபன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இது கூகுளோட தான் யூடியூபோட பட்டன் மேக்கிங் சிஸ்டம் தான். இப்போ இதில் நாம் எப்படி பட்டன் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டன் வந்து மேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோடை அங்கே பேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா விசிபிள் ஆகும். விசிபிள் ஆகிறதுக்குன்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு சேனல் ஐடி, அடுத்து லே அவுட், அடுத்து தீம்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க நம்மளோட சேனலோட ஐடி. ஸோ பை டிஃபால்ட் வந்து இது வந்து கூகுள் வந்து டெவலப்பர்ஸோட ஐடி வந்து இதில் ஷோ ஆகுது. உங்களோட சேனல் ஐடி உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு சேனலோட ஐடி எப்படி நம்ம எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணாலே இந்த சேனலுக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இதுதான் சேனல் ஐடி. இந்த ஸ்லாஷுக்கும் எங்காண்டா இருக்குது. இதை புரியுற மாதிரி சொல்ல நிறைய பேர் கஸ்டம் URL சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்களோட நேம்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் நான் இன்ன வரைக்கும் சேனல் நேமை சேஞ்ச் பண்ணவே இல்லை. நேம்னா URL சேனலோட ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கஸ்டம் URL சேஞ்ச் பண்ணல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சேஞ்ச் பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட 16,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஓரளவு வியூஸ் போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷன்ஸில் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரேங்கிங் வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து சேஞ்ச் பண்ணல. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் சேனலோட ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிங்க. இன்னொரு ரீசன் கூட நான் நிறைய வெப்சைட்டில் என்னோட சேனலோட லிங்க்கை கொடுத்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ண எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் நான் சேஞ்ச் பண்ணுற ஐடியா கிடையாது. ஸோ இதுதான் சேனலோட URL. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பேஜுக்கு போங்க. பை டிஃபால்ட் அவங்க இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டா அடுத்து கீழே பாருங்கள் லேஅவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேஅவுட் ஆப்ஷன்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ண உடனே பாருங்கள் 16K. ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து ஷோ ஆகுது என்னோட சப்ஸ்கிரைபரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் வந்து பை டிஃபால்ட் இதில் இருக்கிறது அது வந்து ஃபுல் பண்ணுங்கள். ஃபுல் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளோட சேனலோட லோகோஸ் ப்ளஸ் நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸில் கீழே டார்க் மோடு இருக்கும். டார்க் மோடு நான் வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அவங்க கொடுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. என்கிட்ட வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது அது கவுண்ட் வேணும் அப்படின்னா ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் ஷோ ஆகாது. புது சேனல்ஸ் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வர யூசர்ஸ் வந்து ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க. இவங்களே புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பெரிய மிஸ்டேக்ஸ். புதுசாக வரவங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நான் தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து கோடு டவுன் மேக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கோடை ஜஸ்ட்டு செலக்ட் கொடுத்து Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த போஸ்ட் எழுதுறீங்களோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எழுதிட்டு ஸ்லைடு ஷோ கொடுத்துருக்கிறேன். ஸ்லைடு ஷோக்கான கோடுமே இதில் வந்து ப்ரைவேட் பண்ணுறதுக்கு கீழே வீடியோ இருக்கு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இந்த லிங்க்கை கொடுத்துருக்குறேன். இந்த கோடை பேஸ்ட் பண்ணி விசிபிள் ஆகுது பாருங்கள், ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து போகும். நம்மளோட சேனல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ புதுசாக ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறதை விட இப்போ நம்ம வந்து வாட்ச் பண்ணுற இதே போஸ்ட்டில் இதை ட்ரை பண்ணோம். இப்போ இந்த போஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டை ஜஸ்ட் எடிட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். எடிட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டு HTML வந்து கொடுக்கணும். ஓகேவா, பை டிஃபால்ட் நான் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு HTML வியூ வந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஸ்லைடு ஷோவுக்கும் கீழே இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம எந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துல கொடுக்குமோ அந்த இடத்துல கொடுத்துங்க. அந்த வீடியோவுக்கு கீழே இந்த பிளேஸில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. வீடியோ எந்த இடத்துல எம்பிடிங் கொடுத்துருக்கேன்னா லாஸ்ட் பிளேஸ் தான் எம்பிடிங். வீடியோ எம்பிடிங்கான இதுதான் சென்டர் கொடுத்துங்க பாருங்கள், சென்டர் டேக்கு. ஓகே, இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஓகே என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 2 கோடு மட்டும்தான். இது மட்டும்தான் இப்போ நம்ம சேனலுக்கான கோடு. இப்போ நம்ம மேக் பண்ண கோடு எவ்ரி டைம் மேக் பண்ணணும் இல்லை, ஒன்ஸ் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து ஷோ ஆகணும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்டேட் கொடுக்க போகிறோம். அப்டேட் கொடுத்துட்டு பேஜை போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து சேவ் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டாலே போதும். அதை நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க அந்த கோடை. ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேஜை ரீஃப்ரெஷ் கொடுக்கும். ரீஃப்ரெஷ் கொடுத்தா இந்த பிளேஸில் ஷோ ஆகணும். ஓகே ஓகே, இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். ஆனால் இதில் ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் லெஃப்ட் சைடு வந்து ஷோ ஆகுது, டாப்பில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஷோ ஆகுது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மறுபடியும் எடிட்டிங் ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். போயிட்டு ஸோ டாப்பில் என்ன பண்ண போகிறோம்னா நான் கொடுக்குற கோடை பாருங்கள், சென்டர் கோடு வந்து கொடுங்க. சென்டர் கோடு கொடுத்துட்டு டவுனில் க்ளோஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் மினிட்ஸ். ஓகே, சென்டர் கோடு கொடுத்துட்டு இதில் ஒரு விஷயம், நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் HTMLனா கூட பை டிஃபால்ட் இதுவே வந்து சரி பண்ணிக்கும். அது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க புது பிளாகரில். எனிவேஸ் அது கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் போயிட்டு பார்க்கலாம் இந்த பேஜ் வந்து சென்டருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். இதை எவ்ரி பிளாக்கர் டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா இது ஒரு லிங்காக மேக் ஆகும். ஓகே, சென்டரில் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மல்டிபிள் வேஸ்லேருந்து டிராஃபிக் வந்து வரும். இப்போ வந்து நம்மளோட இந்த பர்டிகுலர் போஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் பிடிச்சவங்க எல்லா வேலையும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பிளேஸ்லையுமே வந்து நமக்கு என்ன ஆகும், டிராஃபிக் வந்து யூடியூப் இந்த போஸ்ட்டுக்கு வரும். இந்த போஸ்ட்லேருந்து நமக்கு யூடியூப் போகும்போது அது ரெஃபர் லிங்காக கன்வெர்ட் ஆகும், ரெஃபராக கவுண்ட் ஆகும் கூகுளோட பார்வைக்கு முன்னாடி. ஸோ இந்தந்த பிளேஸ்லேருந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா விசிட்டர் வந்து பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸ் வந்து க்ரோத் ஆகும். ஒரு சேனல் க்ரோத் ஆகிறது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் வாட்ச் ஹவரில் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபரில் மட்டும் கிடையாது, கரெக்டான கண்டென்ட்டில் மட்டும் கிடையாது. அதுக்கு பேக் எண்டில் இங்கேருந்துலாம் ரெஃபரன்ஸ் வருது, சர்ச் பண்ணி அந்த வீடியோவை பார்க்குறாங்களா, கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிறாங்களா, டெலிகிராம்லேருந்து வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்தந்த பிளேஸில் அந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஒரு பிளாகர் வந்து வச்சுருக்கீங்க, ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஸோ பிளாகரில் அந்த வீடியோவுமே இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ இன்வெர்ட் பண்ணுறேங்க பாருங்கள், இது ஒரு லிங்க். ஓகே, அந்த வீடியோவுக்கு என்ன கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும், அதே மாதிரி உங்களோட சேனலுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனிவேஸ் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு கோடை வந்து சேவ் பண்ணிங்க, சென்டர் கோடு கொடுத்து க்ளோஸ் கோடு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். பை டிஃபால்ட் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக கோடு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்யூ.